தற்பொழுது நாம் ஐவர் மலையிலே சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்திய தவத்திரு முருகானந்த அடிகள் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சன்மார்க்க சங்கத்திலே உள்ளோம். இன்றைய நாள் 8/8/2015 சனிக்கிழமை. இங்கே சுவாமிகளுடைய அந்த சன்மார்க்க நிலையத்திலே இருந்து பணிபுரியும் அன்பர் ஐயா அவர்களை தற்போது சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயாவுடைய பெயர் சொல்லுங்க ஐயா. தங்கவேல். ஐயாவுக்கு எந்த ஊருங்க ஐயா? சொந்த ஊர் கோட்டூர் மலையாண்டி வட்டணம். அது எங்கே இருக்குங்க? பொள்ளாச்சிக்கு பக்கம். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆழியார் போகிற வழியில். ஆழியார் போகிற வழியில் கோட்டூர் மலையாண்டி வட்டணங்க. நல்லதுங்க. இங்கே வந்து பாப்பம்பட்டி குப்பம்பாளையத்தில் கல்யாணம் முடிச்சு திருமணம் இங்கே. ஆமாங்க. சரி. அப்புறம் மாமனார் பூசாரியா இருந்தார். பூசாரியா? ஆமாங்க. எந்த ஆலயத்துக்கு பூசாரிங்க? காளியம்மன் கோயில் குப்பம்பாளையத்துலைங்க. குப்பம்பாளையத்தில். சரிங்க. பாப்பம்பட்டிக்கு அடுத்தது குப்பம்பாளையத்துலைங்க. அது இங்கே ஐவர் மலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா பாப்பம்பட்டி? 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டர். சரி. வந்து கல்யாணம் வச்சுங்க. அப்புறம் இங்கே ஒரு துணைத்தலைவர் ஒருத்தர் கணேஷ் மணிகாரன்னு ஒருத்தர் இருந்தாரு. கணேஷ் மணியக்காரர் துணைத்தலைவர். ஆமாங்க. ஐவர் மலை துணைத்தலைவருங்க. ஐவர் மலைக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் மாமனாருக்கு ஃப்ரெண்டு. சரிங்க. சரி சொல்லிட்டு அவர் நம்மளையே நீங்க வந்து இதையும் பார்த்துக்குங்கன்னு சொல்லி யூஸ் பண்ணி நம்மளை இங்கே ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. ஓ அப்படிங்களா? 4 ஆண்டு இதோட நிறைவாயிருச்சுங்க. 4 ஆண்டுகள் இங்கே வந்து நீங்கள் தொண்டு பண்றது வந்து மேலே விநாயகர் முருகன் கோயிலுங்க. முருகன் கோயில் ஒன்று. முருகன் கோயில். ஆமாம். இது ஆள் இல்லைன்னா வந்து தெய்வத்தை போட்டுட்டுங்க. அணையா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்குது. அணையா விளக்கு நிரந்தரமாக இங்கே பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு இருக்கு. மற்றபடி சொற்பொழிவு அதெல்லாம் இங்கே எப்போது நடக்குமா ஐயா? சொற்பொழிவு வந்து ஏதோ முக்கியமான விசேஷத்துக்கு இந்த இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா செய்வாங்க. வாத்தியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஓஹோ. கனிவூர் தாராவட்டத்துக்கு வருவாங்க. பத்திரிகையில் போட்டிருக்கு. ஆமாங்க. சரிங்கய்யா. வாத்தியார், முச்சியம் வாத்தியார், சரி, கனிவூர் வாத்தியார்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சொற்பொழிவு பண்ணுவாங்க. அந்நேரம் கூட்டம் நல்லா இருக்குங்களா? அன்னைக்கு ஒரு அளவுக்கு இருக்குங்க கூட்டம். என்னடா மலை மேலே ஏறுறதுக்கே கொஞ்சம் எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. 11 மணிக்கு மேல எல்லாம் மேலே வந்துருவாங்க ஜனங்கள்லாம். டெய்லி உச்சிக்கால் பூஜை முருகனுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க தினந்தோறும். ஆமாங்க. ஓஹோ. சரி சரி சரி. மத்தியானம் 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள. 12 மணிக்குள்ள உச்சிக்கால பூஜை தினசரி நடக்குதுங்க. இன்று வந்து ஆடி கார்த்திகை, அதனால வந்து ஜனங்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்கே அன்னதானம் எல்லாம் நடக்குதுங்க. மேலே முருகனுக்கு பூசி ஆகிட்டுங்க. சப்பரம் எடுத்து சுற்றுவாங்க. சப்பரம் எடுத்து? ஆமாங்க. சப்பரம் சுற்றி வந்து வள்ளலார் கோயில் வந்து இங்கே வந்துங்க ஜோதி போட்டுட்டு அப்புறம் கீழே அன்னதானத்துக்கெல்லாம் இது அன்னதானம் எல்லாம் படைச்சுங்க. அவங்களுக்கு ஒரு ஜோதி காமிப்பாங்க. ஓஹோ. ஜோதி காமிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பு. வழக்கம் போல் எப்பவும் நடந்துட்டு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. தங்கள் தொண்டு சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது. இன்னும் மென்மேலும் தாங்கள் நல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உண்டான அந்த தொண்டுகள்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நல்ல வாழ்க்கையில் நல்ல வளம் பெறுவதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.